பிரியமானவர்களே, ஆண்டவன் நமக்கு ஒரு புதிய முதலமைச்சரை கொடுத்திருக்கிறார். திரு ஜோசப் விஜய் அவர்களுக்காக ஆண்டவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியை கூறுகிறோம். அவர்களும் மிகுந்த உறுதியோடு தனிமையாக நின்று இந்த பெரிய வெற்றியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தபடியினால் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர்களுடைய செயல்கள் அனைத்தும், திட்டங்கள் அனைத்தும், கொள்கைகள் அனைத்தும், அவர்களோடு பணிபுரியும் அத்தனை பேருடைய சேவையும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, ஜனங்கள் எல்லாரும் சமாதானத்தோடு வாழும்படியாக, ஒரு மனமாய் வாழும்படியாக, ஒரு பிரிவினையின்றி, ஜாதி இன மத வேறுபாடு இன்றி அத்தனை பேரும் தமிழகத்திலே செழிக்கும்படியாகவும், ஒழுக்கம் பெருகும்படியாகவும், செயல்பாடுகளில் ஊழலில்லாத சூழ்நிலை நிலைத்திருக்கும்படியாகவும், இன்னும் தேசத்திலே வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வந்து தேசத்திற்கு தலைவர்களாக, தலைவிகளாக உயரும்படியாகவும், முதலமைச்சர் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்கள் எல்லாம் இறைவனுடைய ஆசையை பெறும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம். சரியான தலைவர்கள், தலைவிகள் ஒவ்வொரு துறையிலும் உண்மையாக செயல்படும்படியாகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். தயவாக ஆண்டவன் அருள் புரிவார். ஆண்டவனே, தயவாக நீர் கொடுத்திருக்கும் எங்களது முதலமைச்சர் அவர்களுக்காக நன்றி கூறுகிறோம். அவர்களோடு செயல்படும் மக்களை ஆசீர்வதியும். நீரே தமிழகத்தை ஆசீர்வதித்து இயற்கை எண்ணம் மக்கள் மத்தியிலே சூழ்நிலை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும், அத்தனை திட்டங்களும் செயல்படுத்தப்பட பொருளாதாரம் பெருகும்படியாகவும், ஆண்டவனே முதலமைச்சர் அவர்களுக்கும் கூட உழைக்கும் மக்களுக்கும் நல்ல சுகம், குடும்பத்திலே சமாதானம், மிகுந்த உமது பிரசன்னம் உண்டாயிருக்கும்படியாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் அப்படி அருள் புரிவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த பிரார்த்தனையை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். இதை அங்கீகரித்தலும் சுவாமி. ஆண்டவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி மன மகிழ்ச்சியோடு தமிழகத்திலே சகல பாக்கியங்களையும் நாம் அனுபவிக்கும்படி முதலமைச்சர் அவர்களையும் அவர்களோடு செயல்படும் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக.